தாய் தமிழ் உறவுகளுக்கு என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்றத கதை முடிஞ்ச பிறகு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இது சீன நாட்டில் வழங்கின ஒரு கதை. முன்னொரு காலத்தில் சீனாவில் ஒரு கிழவன் இருந்தானா. அவனுக்கு வடக்கு மலையின் மூடக்கிழவன்னு பேரான். அந்த கிழவன் வீட்டுக்கு முன்னால் 2 பெரிய மலைகள் பாதையை மறைச்சிட்டு இருந்திருக்கு. அந்த கிழவன் இந்த மலையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடரி எடுத்துக்கிட்டு அதை உடைக்க தொடங்கியிருக்கிறான். உடனே அந்த ஊர் மக்கள்லாம் அவனை பார்த்து, நீ தனி ஒருவனா எப்படி இதை உடைக்க முடியும் அப்படின்னு அவனை கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கிழவன் சொன்னானா, நான் இருக்கிற வரைக்கும் நான் உடைப்பேன், நான் செத்த பிறகு என்னுடைய பிள்ளைங்க உடைப்பாங்க, அவங்களுக்கு பிறகு பேர பிள்ளைங்க உடைப்பாங்க, என்னுடைய தலைமுறை தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் மலை வளர முடியாது, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் இந்த மலையை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான். அவனுடைய கடுமையான உழைப்பை பார்த்து இறங்கிய 2 தேவதைகள் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த 2 மலையையும் தங்களுடைய இறக்கையில் தூக்கிக்கிட்டு போயிட்டு தான். இது ஒரு கதை, சீன கதை. இந்த கதையை சீன புரட்சியின் போது புரட்சியாளர் மாசேத்துங் கம்யூனிஸ்டுகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சீனாவில் ஏகாதிபத்தியம், அதாவது சீன மன்னராட்சி, நிலப்பிரபுத்துவம், அங்கிருந்த பண்ணையார்கள், இவங்க தான் அந்த 2 மலைகள், நம்ம மக்கள் தான் அந்த தேவதைகள். நம்ம கம்யூனிஸ்டுகளை நாம் தொடர்ந்து உழைச்சோம்னா ஒரு நாள் அந்த தேவதைகளாகிய மக்கள் நமக்கு ஆதரவாக வந்துடுவாங்க. இப்போ மக்களும் நம்மளோட சேர்ந்து போராடும் போது நம்ம புரட்சி வெல்லும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் அந்த கதை. இந்த கதையை இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த கதையை போலவே ஒரு உண்மை நிகழ்ச்சி வட இந்தியாவில் பீகாரில் கயா மாவட்டத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கு. அந்த உண்மை நிகழ்ச்சி என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.